செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 days சேலஞ்சில் வந்து நான் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ வந்து என்னால் முடியாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பட் நானே வந்து இப்போ ஒன்றால் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் வந்து சொல்லிக்கிறேன்னா அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு விஷயம் அது என்னால் முடியுமோ முடியாதோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் முடியும் அருண் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து எப்பயுமே நானே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்குவேன். எனக்கா அப்போ தான் வந்து என்னால் அட்லீஸ்ட் அந்த விஷயம் முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் அட்லீஸ்ட் நான் ஒரு ட்ரையாவது பண்ணுவேன். ஸோ ஹேவ் அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அலாரம் அடிக்கிறதுக்கு 2 minutes முன்னாடியே வந்து எழுந்துட்டேன். எழுந்ததுமே இன்றைக்கி ஒரு நல்ல மூடில் இருந்தேன். அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து லெக் டே. இன்றைக்கி ஓகே இன்றைக்கி லெக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு 70 கிலோ வெயிட் வந்து லெக் போட ஆரம்பிச்சிட்டேன். 70 கிலோ ஸ்குவாட் வந்து லைக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே இது வந்து நம்ம ப்ராக்டிஸில் எடுத்துவான்னு சொல்லிட்டு 70 கிலோ போட்டேன். என்ன தான் இருந்தாலுமே அந்த 70 கிலோ ஸ்குவாடை விட இந்த பல்கேரியன் ஸ்குவாட் போட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படியே லெக்கில் வந்து ரொம்ப டயர்டாகி அப்போ போதுண்டா சாமின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயும் போல் சமைக்கலாம் சொல்லிட்டு பிளான் போது அப்புறம் இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி வந்து முட்டை மட்டும் வேக வச்சு ரூமில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இட்லி வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இட்லி வந்து வெளியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து லஞ்ச் டைமில் வந்து லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ அந்த டைமில் வந்து புக்கு படித்தேன். கரெக்டாக இன்றைக்கி 23 பேஜ் கிட்டத்தட்ட படிக்க முடியுது. கொஞ்சம் நடுவில் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் பேஜ் தான் இன்றைக்கி படித்தேன். 23 பேஜ் புக் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து ஓகே இன்றைக்கி எதுவுமே பண்ண வேணாம் ஃபிசிக்கலாக. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட்டட் டிப்ஸ் அப்புறம் வெயிட்டட் புல்லப்லாம் போகிறதுனால ஜாயின்ஸில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னி நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்திரம் வந்துட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படியே ரூமுக்கு போய்ட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டும் முடிச்சுட்டு உடனே வந்து படுத்து தூங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 9:15 தூங்கிட்டேன். See you all, bye.